வணக்கம். வைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. 2024-25 மத்திய அரசு பட்ஜெட். பொதுவாகவே இந்தியா அப்படின்னா ஒருங்கிணைந்த மாநிலங்களின் ஒருங்கிணைப்பு அடிப்படையில் ஜிஎஸ்டி ஏகப்பட்டது மத்திய அரசுக்கு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பட்ஜெட் என்று வரக்கூடிய ஒரு சூழல் வரும். பட்ஜெட்ல வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க, அப்புறம் இடைக்கால பட்ஜெட்னு போடுவாங்க. போடுற சமயத்துல எல்லா மாநிலங்களுமே சரியாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். ஒரு மாநிலத்திலிருந்து ஜிஎஸ்டி வரலைன்னா தமிழ்நாடு விட்டுருமா? எத்தனை பேருக்கு இடி அனுப்புறாங்க, ஐடி அனுப்புறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் பட்சத்துல எல்லோருமே ஜிஎஸ்டி லட்சக்கணக்கில் கோடி கணக்குல அது மாசம் மாசம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அந்தந்த மாநிலத்துக்கு உண்டான விஷயங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும். அதுக்கு தான் ஜிஎஸ்டி இருக்கு. சில விஷயங்களை அந்த மாநில அரசு சில விஷயங்களை பார்க்க. ஆனா முக்கியமான விஷயங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்த கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில ஒற்றுமையாக இருந்து செயல்படுறதுக்கு தான் மத்திய அரசு. அவைகளெல்லாம் விட்டு இந்த 2024-25 பட்ஜெட்ல மிக கேவலமாக, குறிப்பாக மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா கூட அடுக்கிட்டே போலாம். ஏகப்பட்ட மாநிலங்கள் விடுபட்ட ஒரு சூழல். அப்படின்னா அப்புறம் எதுக்காக ஜிஎஸ்டி கட்டணும்? நம்ம மக்களாக நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு கணக்கு போட்டு கட்டிட்டு போகலாம். அதை பிரிச்சு கொடுக்கணுமா இல்லையா? நேத்து வந்த உங்களுடைய ஆட்சிக்கு பக்கபலமாக இருந்து தூக்கி நிறுத்த ஆந்திராவுக்கு 15,000 கோடி, நம்பிக்கை துரோகியான நிதிஷுக்கு 60,000 கோடி கேட்டா ஏகப்பட்ட அதனுடைய விளக்கங்க. அது அவர் என்ன, ஒவ்வொரு மாநிலத்துக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை விட மிக மோசமான நிதி பற்றாக்குறை பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. மெட்ரோனுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட இதுக்கு நிதி ஒதுக்கப்படுவதா இடைக்கால பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அறிவிச்சாரா? இந்த பட்ஜெட்ல அறிவிச்சாங்களா? இல்லை, 5 பைசா கூட கிடையாது. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழ்நாடு தன்னுடைய ஒரு நிதியை போட்டு செய்யறாங்க. தமிழ்நாடு தன்னுடைய நிதியை போட்டாலும் அவங்க மு.க. ஸ்டாலினோ, மற்றபடி துரைமுருகனோ, உதயநிதி ஸ்டாலினோ, மற்றபடி கே.என். தன்னுடைய சொந்த காசை போட்டு செய்யல. மக்களுடைய காசு தான். அதுவும் இருந்தாலும் ஜிஎஸ்டிங்கிற கான்செப்ட் போகக்கூடிய சமயம் அதை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அது இல்லைன்னா அப்புறம் எதுக்காக ஜிஎஸ்டி கட்டணும்? மாநிலங்கள் அவையிலிருந்து அங்க மத்திய அரசு எதற்காக வரிங்கிற பேர்ல நிதி போகணும் அப்படிங்கிற கேள்வி வருதுல. யாருமே யாருடைய காசு செலவு இல்லைங்க. மத்திய அரசவே எடுத்துக்கலாம். மோடி இந்த அளவுக்கு பாராபட்சமாக நடந்து கொண்டார். கேட்டா நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் பட்ஜெட்டை போட்டார். இதற்கு பின்னணியாக யார் யாரெல்லாம் இருந்திருப்பார்? மோடி இருந்திருப்பாரு, அமித்ஷா இருந்திருப்பாரு, நட்டா இருந்திருப்பாரு, எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. அவர்கள் சொன்னதை எழுதி படிச்சுட்டு செயல்பாட்டுக்கு வருகின்றார். ரைட்டு, ஓகே. மற்றபடி அந்த மத்திய அரசின் அறிக்கை கூட, மத்திய அரசின் அந்த வெளிப்பாடான அந்த நிதி ஒதுக்கீடின்மை கூட யாரு காசு? மக்களுடைய காசு, இந்திய மக்களுடைய காசு. என்ன, இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு, அத்தனை மாநிலத்தினுடைய காசு கோடி கோடியா உட்கார்ந்துருக்கு. அதை பிரித்து கொடுப்பதற்கு என்ன கொடுமை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் நிதி யோக் அப்படிங்கிற அந்த கூட்டத்தையே புறக்கணிச்சிட்டாங்க. எங்களை புறக்கணிச்சீங்க, நாங்க புறக்கணிச்சிட்டோம். காரணம், நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. அதே மாதிரிதான் ஆந்திராவுக்கு 15,000 கோடி மட்டும்னு சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன். அமராவதி அந்த ஊரை செம்மைப்படுத்துவதற்காக மட்டும் 15,000 கோடி. மற்றபடி தொழில் நிறுவனங்கள் மற்ற சேகப்பட்ட குறைகள் எல்லாம் அவைகளுக்கு பிறகு ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பீகாருக்கு 60,000 கோடி எடுத்த உடனே ஏகப்பட்ட பாலங்கள் 10 நாள்ல 15 பாலம் இடியுது. இந்த 60,000 கோடியில எத்தனாயிரம் கோடி யார் யாரெல்லாம் ஏப்பமிட போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அது எப்படிங்க 10 நாள்ல 15 பாலம் இடிக்கும்? இதெல்லாம் கேள்விப்படாத ஒரு விஷயம் இந்திய வரலாற்று.
கட்டுன பாலம் எல்லாம் டொம்மோடு எல்லாமே வந்து பாஜக ஆண்டு அரசின் வெளிப்பாடு. எத்தனை பாலம் இதுக்கே எடுத்து தமிழ்நாட்டுல ஒரு பாலமாவது கட்டிய பாலங்கள் ஏதாவது எழுந்திருக்காங்க. இப்ப கூட சமீபத்தில் வந்து வெள்ளிவாக்கம் கான்செப்ட்ல கண்ணாடி பாலத்தை அமைச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு தெளிவா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அமைச்சிருக்காங்க. இதே மாதிரி வந்து பாஜக ஆளக்கூடிய எத்தனை மாவட்டங்கள பாலங்கள்லாம் இடிந்து நாசமாகி போனது பீகார்ல. இவளுக்கெல்லாம் தனிப்பட்ட ஒரு அதெல்லாம் சொல்லி மற்றபடி வந்து மருத்துவ கல்லூரி சோன்ஸ் எல்லாம் சொல்லி மொத்தம் 60,000. அதுல வந்து விஷ்ணு பாதம் அப்படிங்கிற கோயிலுக்கு வந்து புனரமைக்க ஒரு கான்செப்ட். மற்றபடி மகாபோதி ராஜ்கிர் ஜைன ஆலயம் அப்படிங்கிற கோயில்களுக்கெல்லாம் வந்து தனியா நிதி அந்த 60,000 கோடியிலே தன் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இஸ்லாமியர் கோயில்லாம் அங்க பீகார்ல கிடையாதா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இல்ல ஒவ்வொரு இந்து மத கோவில், ஜைன மத கோவில், மற்றபடி வந்து வேறு மத கோவில்கள் எல்லாமே வந்து சொல்லப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு 60,000 கோடிங்கிற கான்செப்ட். ரைட், ஓகே. இஸ்லாமியருடைய பள்ளிவாசல்லாம் வந்து அங்கு புனரமைக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லையா? எத்தனை பள்ளிவாசல்கள் வந்து இடிந்த நிலையில் காசு இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு எடுத்து செய்யலாங்க. புரியுதா? இவர்களுடைய கொள்கையின் வெளிப்பாடு ஏதோ ஒரு தனக்கு யார் ஆதரவாக இருக்கின்றா அதன் அடிப்படையில் தான். ஒரே வார்த்தை, தனக்கு யார் ஆதரவாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தனக்கு ஆதரவு இல்லையா, முடிஞ்சு போச்சு. ஆமா ஆமா, அதுக்காக வந்து இன்னைக்கு ஆந்திராவையும் வந்து பீகாரையும் தூக்கி நிறுத்தி விட்டதாக நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நினைச்சுறாங்க. இந்த கத்தி திசை திரும்பும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எந்த ஒரு நெறிப்பாடுமே தமிழ்நாடுக்கு ஒதுக்கப்படவில்லை. மற்றபடி வந்து இந்த 40க்கு 40 அப்படிங்கிறது அவர்களுடைய முகத்தில் எரிந்த ஒரு கல்லாய், முகத்தில் பூசப்பட்ட கரியாய் இருந்து விட்டது அப்படிங்கிறதா இன்னைக்கு நிலைப்பாடு. இருந்தாலுமே கூட மக்களை ஏன் மதைக்கணும்? மக்கள் கட்டுறாங்களா இல்லையா? இல்ல, மக்கள் கட்டக்கூடிய வரை அனைத்துமே வந்து பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு வந்து மு.க. ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு திட்டத்தை அமுல்படுத்துறாரு அப்படின்னா யார்? அவரு வீட்டு காசா? மக்களுடைய காசு. அதே மாதிரி மத்திய அரசு பிரித்து கொடுக்க வேணும் என்று எதிர்பார்க்கக்கூடியனா மோடியோட காசா இல்ல அமித்ஷாவோட காசா? உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி யார் அப்போ விட்டு காசு? மக்களுடைய காசை பிரித்து கொடுக்கறது இவர்களுக்கு என்ன வழி? எந்த இடத்துல வழி சொல்லுங்க பாப்போம். இடைக்கால பட்ஜெட்ல மெட்ரோவுக்கு ஏகப்பட்ட திட்டம் ஒதுக்கப்படும் சொன்ன நிர்மலா சீதாராமன் இன்னும் எதற்காக வந்து பேச்சு மாறினார்? அதன் அடிப்படை என்ன? 40க்கு 40, வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மளை மக்கள், தமிழக மக்கள் மதிக்கவில்லை. நாம் எதற்காக மதிக்கவில்லை? ஜிஎஸ்டி வரி சோர்ஸ் எல்லாம் வந்து ஒழுங்கா கட்டுறாங்களா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அவங்களுடைய பணத்தை பிரித்து கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன வலிக்குது? அது ஒரு கேள்வி. யாரு வீட்டு காசு? இல்ல, புரியுதுங்களா? உதயநிதி ஸ்டாலின் கேட்டவன் வீட்டு கேட்கக்கூடிய ஒரு யார் அப்பவும் வீட்டு காசு? அந்த தமிழ்ங்கிற வார்த்தையே வரல இந்த பட்ஜெட்ல. தமிழ், திருக்குறள், தமிழ்நாடு அப்படின்னா அந்த எந்த ஒரு வார்த்தையுமே கிடையாது. அடிக்கிட்டே போலாம். எந்த ஏகப்பட்ட விஷயங்களுக்கு தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் ரயில்வேங்கிற கான்செப்ட் ரொம்ப அற்புதமான. எங்கு பார்த்தாலும் இந்த வருஷத்துல பாஜக ஆட்சி வந்ததுக்கு முன்னால் எங்கு பார்த்தாலும் விபத்துகள், மற்றபடி ஏகப்பட்ட ரயில்வே குளறுபடி. அது சம்பந்தப்பட்ட அறிவிப்பே இல்லை அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து விளக்கம் கொடுத்தீங்க. 6,362 கோடி ஒதுக்கி இருக்கோம். என்ன, மற்றபடி 22 திட்டங்கள் செயலகத்தில் உள்ள. எப்ப திட்டம்? இப்ப போட்ட திட்டமா? ஏற்கனவே போடப்பட்ட திட்டங்கள் எல்லாம் மந்தகரமான நிலை இருக்கின்றன. அதே நேரத்துல 33,467 கோடி 2,587 கிலோமீட்டர் தூரம் தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. 77 ரயில் நிலையங்கள் வந்து அதி நவீனமாக நாங்கள் செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல ரைட். இங்க இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லையா? அதே நேரத்துல எல்லா வகையிலையுமே வந்து அது செயல்படாத நிலையில தான் இருக்கு. வெளியே பாருங்க எல்லாமே. ஏன் அப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில கூட ஹைகோர்ட் நீதிபதியே வந்து கண்டிச்சார். தமிழ்நாடை விட்டு வெளியே இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ரயில்வே துறை அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மற்றபடி ரயில் பெட்டி நன்றாக இருக்கின்றன. தமிழகத்துல மட்டும் வந்து ஒரு டப்பா மாதிரி இருக்கு, ரயில் பெட்டிகள் ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதியே கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மத்திய அரசு இருக்குது அப்படின்னா இவர்களுக்கெல்லாம் வந்து எதற்கு?
ஆட்சி தேவையா? கட்டாயமா நிர்மலா சீதாராமன் ராஜினாமா செய்ய வேண்டும். அவன் இதன் மூலமாக வந்து ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டவை. மோடி அமைச்சரவை ராஜினாமா செய்ய வேண்டும். உங்களால் முடியவில்லை அப்படிங்கிறது தமிழக மக்கள்கிட்ட தெரிஞ்சு போச்சு. உங்களால் முடிஞ்சா சொன்னதை செஞ்சு ஓட்டு வாங்குங்க. முதல்ல வந்து அதிக பெரும்பான்மையா இருந்தீங்க, இன்னைக்கு இல்ல. காரணம் என்ன? உங்களின் இயலாமையின் வெளிப்பாடு தான். தமிழகத்துல வந்து 40க்கு 40 வந்துட்டான்னு சும்மா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? இன்னைக்கு இப்படி இந்த பக்கம் குத்துன மக்கள் நாளைக்கு திரும்ப மாட்டான் அப்படிங்கிற நிச்சயம் இருக்கு. மக்கள் வந்து ஓட்டு போடுறது அவங்க வந்து இந்திய ஜனநாயக நாட்டு அவங்க தாங்க நீதிபதிகள். உண்மையான நீதிபதிகள் யார்? மக்கள் தான். உச்ச நீதிமன்றத்தில் இருப்பவர்களும் ஹைகோர்ட்ல இருப்பவர்கள் அவங்க போடுறாங்க. அதை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு அது செயல்படுத்தா. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு அறிக்கையில சொல்றாரு மோடி, ஆமா இது வரைக்கும் நடந்ததெல்லாம் தேர்தல் சண்டை, இனிமேல் நாட்டை உயர்த்துவதற்கு என்ன விஷயமோ அதை நம்ம பார்க்குவோம் அப்படின்னு போட்டு சொல்றாரு. அடுத்த 2-3 நாள்லயே வந்து பட்ஜெட் வருது. என்னத்தை நீங்க நாட்டை தூக்கி நிறுத்த போறீங்க? ஒண்ணுமே இல்லையா? குறிப்பிட்ட ஒரு மாநிலங்களுக்கு மட்டுமே ஒதுக்கக்கூடிய அளவுக்கு இந்த பட்ஜெட்னா அப்புறம் மத்தியில பாஜகங்கிற ஒரு மத்திய அரசு எதற்காக வேணும்? பேசாம வந்து கவர்மெண்ட் ஜனாதிபதி ஆட்சியை அமுல்படுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இது வந்து ஜனநாயக நாடுங்க, எல்லாருமே வேண்டும். ஆமா, அப்படி இது கூட்டாட்சி தத்துவத்தின் வெளிப்பாடான ஒரு இந்தியா தானே. அதே மோடிக்கு தெரியல, நிர்மலா சீதாராமனுக்கு தெரியல. மோடி தான். நிர்மலா சீதாராமன் சும்மா அவங்க வந்து ஒரு பொம்மை. அவங்க எழுதி கொடுத்து படிச்சுட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான். நிதி கொடுக்கக்கூடிய சமயத்துல அது பாஸ் ஆகும், அவ்வளவுதான். அவங்க வந்து கையெழுத்து போடுவாங்க நிதி அமைச்சர், அவ்வளவுதான். எடுத்தோடனே எல்லாமே அவருடைய ஒப்பீடா வந்துருச்சா? அதெல்லாம் கிடையாது. பின்னால எத்தனை பேர் இருந்தார்கள் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல எப்படியோ ஏகப்பட்ட குளறுபடிகள், அதையெல்லாம் அவங்களோட தனக்கு சாதகம் இல்லாத மாநிலங்கள் பெருக்கப்பட்டு விட்டு, அதையெல்லாம் விட பணவீக்கத்தை பற்றி எந்த ஒரு வார்த்தையுமே கிடையாது. உண்மையிலே வந்து ஒவ்வொரு குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு தெரியுமா? அன்னைக்கெல்லாம் வந்து 2013 2012 எல்லாம் வந்து ஒரு 10 ரூபா செலவழிக்கக்கூடிய இன்னைக்கு 100 ரூபாய் செலவழிக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமா? அந்த அளவுக்கு மிக மோசமான ஒவ்வொரு குடும்பமும் ஆமா பொருளாதாரம் மேல் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் வந்து அது சம்பந்தமா எந்த ஒரு விஷயமும் குறிப்பிடவே இல்லை. இதனால குடும்பங்களை புரியாத அரசு பாஜக அரசு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதனால வந்து ஒரு அல்வாவை போட்டு ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்காரு நடிகர் பிரகாஷ்ராஜ். ஆமா, இது வந்து ஆந்திராவுக்கான திட்டம், மற்றபடி பீகாருக்கான திட்டம். ஆமா, மற்றபடி தமிழகம், மகாராஷ்டிரா என்ன செஞ்சது? இந்த அடிப்படையில கொஞ்சோண்டு எப்படி மக்களை வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. யாருக்கு? இந்திய கூட்டணி. உடனே படாது. அதே மாதிரி ராஜஸ்தான் அதே மாதிரிதான். புரியுங்களா? அது அடிப்படை இதெல்லாம் போட்டு ஒரு இலையில வந்து அல்வாவை போட்டு இன்னைக்கு ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் அல்வா எக்ஸப்ட் ஆந்திர மாநிலம், மற்றபடி பீகார் அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லாம் பீகாருக்கு பிரியாணி, ஆந்திராவுக்கு ஆமா குஸ்கா. ஏன்னா வந்து கொஞ்சம் அந்த துண்டுகள் இல்லாத விஷயம் தான், மாமிச துண்டுகள் இல்லாத விஷயம் வந்து குஸ்கா. ஆமா, 15,000 மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கு. பிறகு வரும் காலங்களில் ஒதுக்கப்படும். ஆமா, அப்ப மொத்தம் டோட்டலாவே ஃபுல்லா அடிச்சது 60,000. அவருக்கு பிரியாணி, பீகாருக்கு பிரியாணி, ஆந்திராவுக்கு குஸ்கா, மற்றவங்களுக்கு எல்லாமே அல்வா. ஆமா, முடிஞ்சு போய். இதுதான் வந்து 2024-25 மத்திய அரசுடைய கேவலமான ஒரு பட்ஜெட். உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் வந்து எப்படி தமிழக அரசு வந்து வரக்கூடிய வரியும் சம்பந்தப்பட்ட வகையில ஜிஎஸ்டி அவங்களுடைய கட்டுப்பாடு இல்லாம இவர்களுடைய விஷயத்தை கொண்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல, இவங்க தாராளமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் அதுவும் கிடையாது. அதுலயும் பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலா, அதுலயும் ஒருதலை பட்சம், சுயநலமான போக்கு, தனக்கு ஆதரவின்மை. ஆதரவு இல்லாட்டி என்னங்க அதுக்கு நம்ம நீங்க என்ன பண்ண முடியும்? யார் என்ன? மக்கள் தான். அது உங்களுக்கு ஓட்டு விழுதுன்னா அந்த மாநிலத்தை புறக்கணிச்சிருவீங்களா? அப்புறம் சுத்தமாக புறக்கணிக்கப்பட்டு விடுவீர்கள். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆமா, பாஜகங்கிற ஒரு கட்சியே தமிழகத்துல இருக்காது. ஆமா, வரக்கூடிய விஷயம் அப்படி மேற்கு வங்காளம் அப்படித்தானே போயிட்டு இருக்கு. கேரளா பாஜகங்கிற ஒரு கட்சியை வந்து தென் இந்தியாவில் இருக்காது, தென் இந்தியாவில் இருக்காது. ஆந்திராவில் கூட்டாட்சி தத்துவம், ரைட்டு, ஓகே.
தெலுங்கானால காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு. மற்றபடி வந்து தென்னிந்தியா புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த பட்ஜெட்டின் மூலமா நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பாஜகவுக்கு நல்லதே அல்ல. ஆமா, மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்களே, எத்தனை பேர் படிப்பாங்க, டிவி செய்தி கேட்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒருதலை பட்சமான விஷயம்னா ஜிஎஸ்டி ஒவ்வொரு வியாபாரியும் கட்டாம இருக்காங்க. அந்த வரையும் விக்ரமராஜா சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிறதான்னு கேட்டிருக்காரு. ஆமா, அந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னால ஒரு போர்வை போத்தினாரு, சில கோரிக்கையை வச்சார் விக்ரமராஜா. உடனே அடுத்த நாளே மு.க. ஸ்டாலின் செயல்படுத்திட்டார். அந்த அளவுக்கு இருந்தாதான் அடுத்து ஓட்டு வாங்க முடியும். சும்மா கிடையாது, மக்கள் ஓட்டு போடணும். பாஜகவுக்கு ஓட்டு போட்டுட்டு நீங்க எல்லாத்தையும் புறக்கணிச்சிருக்கீங்களா? ரைட்டு, ஓகே. இந்தியா முழுவதுமா ஓட்டு வராத ஒரு சூழல் உருவாச்சு. அப்ப நீ இந்தியாவை புறக்கணிக்க முடியுமா? முடியணும். அதான் வந்து நிலைப்பாடு. முடியும். இந்தியாவை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் இந்தியா உங்களை புறக்கணிக்கும் என்பதான் பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.